கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஏசாயா 62 அதிகாரம் 4வது வசனம். நீ இனி கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமலும் உன் தேசம் இனி பாழான தேசம் எண்ணப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமாயிருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயானால், இனி என்னுடைய வாழ்வில் ஒரு மறுமலர்ச்சி இருக்குமா? இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் மேன்மை அடைய முடியுமா? நான் எல்லாவற்றையும் இழந்து போனேன், இனி ஒரு வாழ்க்கை இருக்காது என்று சொல்லி நீ ஒருவேளை உன்னுடைய இதயத்தில் துக்கத்தோடு நீ ஒரு முடிவை எடுத்திருப்பாயானால், தேவனாகிய கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்மேல் பிரியமாக இருக்கிறபடியினால், நான் உன்னை நேசிக்கிறபடியினால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, நிச்சயமாக வாழ்க்கைப்படுவாய். உன்னுடைய இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். ஒருவேளை இதை குடும்பத்தின் பெரியவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் கண்ணீரோடு கூட பல காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருப்பீர்களானால், இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ கைவிடப்பட்டவள் அல்ல, உன் பிள்ளை கைவிடப்படுவது இல்லை, நிச்சயமாக வாழ்க்கை படும் என்று சொல்லி அவர் உங்களுக்கு சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அவர் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். அவர் உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தராகவே தான் அவர் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை, உன் துக்கத்தின் நாட்கள் முடிந்து போயிற்று. உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்களின் நிமித்தமாய் நீ வாழ்க்கைப்படாமல் இருப்பாயானால், இந்த நாளிலே கர்த்தர் குறிப்பிட்ட உன்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார், நீ வாழ்க்கைப்படுவாய். உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், மனிதர்களின் மூலமாய் அல்ல. கர்த்தர் உன்மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால் இந்த வாக்கு தத்தங்கள் என்ற நாளில் இருந்து உன்மேல் வரும். கர்த்தர் இதை உனக்கு செய்ய போகிறபடியினால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, நீ தேவ சமூகத்தில் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பி. கர்த்தருடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு. நீ கைவிடப்பட்டவள் எண்ணப்படாமல் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். நான் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கைப்படும்படியாக கர்த்தரது நாளில் உம்முடைய கரம் அந்த பிள்ளைகளை தொடுகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக, உறவுகளுக்காக, நட்புகளுக்காக ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கண்ணீரோடு கூட அமர்ந்திருக்கிற அந்த வேளையில் இந்த பிள்ளைகள் வாழ்க்கைப்படும்படியாய் கர்த்தர் மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும். எல்லா துக்கங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.